ஹாய் குட் மார்னிங் ரெசிபி சேனல். நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம். நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கிற சமயத்தில் எதுவுமே செய்ய பிடிக்காது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது எப்படி செய்யலாங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு 5 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் பேஸ்ட்டாக. இந்த தக்காளி சட்னி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது சும்மா நாக்கு சப்பு கொட்டி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அரைச்சி வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு நான் ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்க வேண்டியதுதான். ஒரு துண்டு இஞ்சி, 2 பூண்டு, ரெண்டுமே சின்னதாக ரொம்பவே குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள் போட்டு தாளிச்சிக்க வேண்டியது தான். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். நல்லா ஆயிலே நல்லா வதக்கி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். நல்லா சாம்பார் பொடியும் நல்லா ஆயிலே வதங்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு நாம் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் இதோடு சேர்த்திடணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி தாராளமாக ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் 1.5 டம்ளர் அளவு கூட தாராளமாக ஊற்றிக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ ஊற்றினாலும் எவ்வளோ அடித்தாலும் தாங்குங்க மாதிரி எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இந்த சட்னி தாங்குங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 2 பேருக்கான தக்காளி சட்னி நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி தக்காளி கூட்டியே குறைச்சி போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு தூவிட வேண்டியதான். நம்மளுடைய திடீர் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நாம் அந்த தக்காளி சீசனுக்கு எவ்வளோ விதமான வெரைட்டி ஆஃப் தக்காளி சட்னிலாம் செஞ்சுருப்போம். இந்த மாதிரி திடீர் தக்காளி சட்னி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த சட்னியில் சாப்பிட்டுட்டு சும்மா நாக்கு சப்பு கொட்டி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இட்லியோட வச்சு இந்த சட்னி சாப்பிட்டு பார்க்குறேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். எதையுமே ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. நான் தொட்டு சாப்பிட்டு பார்க்குறேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.